ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு உள்ள ஸ்டாரி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் சம்திங் தட் ஐ நீடட் ஃபார் மை செல்ஃப். The story caught my eye and I'm glad that it comes to me and I feel like sharing it with you guys. Maybe some of you also need it now. Before I start the story, again with a disclaimer, it's not about any religion or what, it's just purely the awareness that it gives us, okay? I get into the story. ஸோ இந்த கதை வந்து எப்படின்னா ஜெருசலம்ல நடக்குது. பெஸ்தேடான்னு ஒரு ஊரில் வந்து அங்கே வந்து ஒரு பூல் இருக்குது. அந்த பூலில் வந்து அந்த தண்ணி வர பூல்ல வந்து ரொம்ப மருத்துவம் இருக்கிற ஒரு பூல், ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி அதில் சுத்துல வர அந்த தண்ணி இருக்குல்ல, அப்போ யாராவது போய் குதிச்சாங்கன்னா எந்த நோயா இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே போயிட்டு குதிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த பூல் பக்கத்துலயே இருக்காரு. ஆனா வந்துட்டு அவர் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காரு, என்னை தூக்கிட்டு போங்க அங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு யாருமே அவரை தூக்கிட்டு போகல. அப்படியே 38 வருஷமா அவர் அங்கேயே தான் இருக்காரு. அப்போ ஒரு நாள் ஜீசஸ் வந்து அந்த ரோட கடந்து போறாரு அந்த பூல் வழியா அண்ட் ஹி saw this man. அப்ப இந்த மேன் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு குணமாகணும்னு விருப்பம் இருக்கா இல்லையான்ட்டு. அப்ப அந்த மேன் பதில் சொல்றாரு, இங்க உள்ள எவனுமே என்னை தூக்கிட்டு போல, எல்லாருமே வந்து ரொம்ப செல்ஃபிஷான பீப்பிள். அப்ப ஜீசஸ் மறுபடியும் 2வது வாட்டி கேட்கிறாரு, உனக்கு குணமாகணும்னு விருப்பம் இருக்கா இல்லையா? அப்ப அவர் கேட்கிறாரு, நான் எந்திரிச்சு போறதுக்குள்ள அந்த கிணறு வந்து வத்தி போயிடும், இல்லைன்னா வேற யாராவது குதிச்சிருவாங்க அப்படின்னு. 3வது வாட்டி ஜீசஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோன்ல கேட்கிறாரு, உனக்கு குணமா ஆகணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு எஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, கெட் அப், எந்திரி, இப்பயே போய் குதி அப்படின்ட்டு. ஸோ அவருமே சக்குன்னு எந்திரிக்கிறாரு, போயிட்டு குதிக்கிறாரு. அதோட அவரோட நோயுமே குணமாகுது. ஸோ இந்த ஸ்டாரியில வந்து அதான் ஸ்டாரி. இந்த ஸ்டாரியோட வேல்யூ என்னன்னா, எவ்வளவுதான் பூல் பக்கத்துல இருந்தாலுமே அவர் போய் குதிக்கலைன்னா அவர் சரியாக மாட்டார். ஸோ டஸ் இட் காட் ஒன்லி ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம் செல்ஃப். எவ்வளோதான் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்துலேயே இருக்கலாம், உங்கள் பீப்பிள் ஆஃப் நெட்வொர்க்கிங் எல்லாமே பக்கத்தில் இருக்கான். பட் இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் யோர் செல்ஃப், இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு எக்ஸ்போஸ் யோர் செல்ஃப், இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு கோ அவுட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, நத்திங் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிரியேட்டட் பை யோர் செல்ஃப், ஓகேவா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா நீங்கள் போய் அதை அணுகுனா தான் அது உங்களை தேடி வரும். ஸோ தட்ஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாரி. தேங்க்யூ.